Subscribe for more content. Student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths unit exercise 3ல 20th sum A B C matrix கொடுத்திருக்காங்க. Find the matrix D such that CD minus AB equal to 0. So first இந்த equation எடுத்துக்கோம். CD minus AB equal to 0. CD எப்படி வச்சுக்கிறோம் minus AB equal to கன்சிடர் எடுத்து பண்ணோம்னா plus AB. So find the matrix D find பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா ஏ இன்ட்டு பி மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது 3 0 4 5 இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் 6 3 8 5. ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோயும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 இன்ட்டு 6 18, 0 இன்ட்டு 8 0. நெக்ஸ்ட் அதே ரோ செகண்ட் காலம். இப்போ 3 இன்ட்டு 3 9, 3 இன்ட்டு 3 9, 0 இன்ட்டு 5 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 இன்ட்டு 6 24, 4 into 6 24, 5 into 8 40. Next அதே row second column 4 into 3 12, 5 5s are 25. So 18 plus 0 18, 9 plus 0 9, 24 plus 40 என்ன வரும் 64, 12 plus 25 37. So therefore AB ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 18 9 64 37. நெக்ஸ்ட் இப்போ சிடியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். சிடினா சி இன்ட்டு டி மேட்ரிக்ஸ். சியோட வேல்யூ என்ன 3 6 1 1 இன்ட்டு டி மேட்ரிக்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாது, நம்மளா ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 இன்ட்டு ஏன்னா வரும் 3A, 6 இன்ட்டு சி ப்ளஸ் 6C. நெக்ஸ்ட் அதே ரோ செகண்ட் காலம் 3 இன்ட்டு பி 3B, 6 இன்ட்டு டி ப்ளஸ் 6D. Second row first column 1 into A plus 1 into C. Next 1 into B plus 1 into D. So CD ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு, AB ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் இப்போ. ஸோ therefore இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 3A plus BC, 3B plus 6D, B plus D equal to 18 9 60. Divided 3 ஆல நம்ம இதை simplify பண்ணிடலாம். So first 1 3s are 3, 2 3s are 6, 6 3s are 18 cancel பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன வரும் A plus 2Z equal to 6. இதை நான் தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது A plus C equal to 64 எடுத்து, ஸோ ஃபோர்த்து ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிள் மாற்றலாம். ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆகிடும். 2C மைனஸ் C என்ன வரும் C மைனஸ் 64 ப்ளஸ் 6 என்ன வரும் மைனஸ் 58. ஸோ சியோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூவை நான் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புட் சி ஈக்குவல் டு மைனஸ் 58 சப் இன் ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபோர்த் ஈக்குவேஷனாக இருக்குது A plus C equal to 64.
ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கிறோம். சியோட வேல்யூ -58 ஈக்குவல் டு 64. ஏ தெரியாது அப்படியே வச்சுக்கிறேன். 64 அப்படியே வச்சுக்கிறேன். -58 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது +58 மாறும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 64 + 58 என்ன வருது? 122. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, சியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன நம்ம பேலன்ஸ் என்ன இருக்குது? செகண்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட் இருக்குது. அப்போ செகண்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் எடுக்கிறோம். 3b + 6d = 9. ஸோ இதை டிவைடட் 3 பண்ணலாம். இப்போ 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9. இப்போ என்ன வரும்? b + 2d = 3. இந்த ஈக்குவேஷனை நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். b + d = 37. இதை நான் சிக்ஸ்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அதாவது ஃபோர்த் எலமெண்ட்டையும் ஈக்குவல் டு ஃபோர்த் எலமெண்ட்டையும் எடுத்துக்கிறேன். b + d = 37. இதை நான் சிக்ஸ்த்து ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை சிம்பிள் மாற்றலாம். மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? +b -b கேன்சல் ஆகிடும். 2d - d என்ன வரும்? +d = -37 + 3 -34. இப்போ டியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ டியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். டியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ b + d = 37. சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷனில் நம்ம டியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். b தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். டியோட வேல்யூ -34 = 37. ஸோ b = 37 அப்படியே வச்சுக்கிறோம். -34 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது +34 மாறுது. ஸோ பியோட வேல்யூ என்ன வரும்? 71. ஸோ பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ டியோட வேல்யூவை நாமளாக ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் ஏபிசிடியோட வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ண ஏபிசிடியோட வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ 122, பியோட வேல்யூ 71, சியோட வேல்யூ -58, டியோட வேல்யூ -34. ஸோ நம்ம டியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.